நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையை உயர்த்திய ஒன்றிய அரசுக்கு தேநீர் கடை மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசின் அலட்சியத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையை உயர்த்தியது வேதனை அளிப்பதாக கூறியுள்ளனர். நம்ம இந்தியா லெவல்ல இந்த எரிவாயு பிரச்சனை, இந்த ஹோட்டல் நடத்துறவங்களுக்கு படுற கஷ்டம் பெரிய கஷ்டமா இருக்கு. இதை மிக விரைவில் இந்த எரிவாயு பிரச்சனை தொல்லைகள்லாம் ஒழிஞ்சதுன்னா எங்களை மாதிரி நடுத்தர மக்களும் எங்களை மாதிரி நடுத்தர சிறு வியாபாரி செய்கிறவங்களும் நிம்மதி ஆடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 200, 300, 400 ஏற்றிட்டே இருந்தா கொத்தனார் வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுவான், ஆட்டோ ஓட்டுறவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி சிறு வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க. நானா ஒரு 20, 30னா ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஏதோ போகலாம். டீ கடை வச்சிருக்கேன். நாங்கள் ஏற்கனவே சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 200 ஏற்றிட்டு சொல்கிறாங்க. 200 ஏற்றினது இல்லாமல் எங்களுக்கு சிலிண்டரும் கிடைக்காம ரொம்ப திண்டாட்டம் வரோம். சின்ன சின்ன டீ கடை வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. நமக்கு ஏரியாவிலே ஒரு 50 கடை இருக்குதுன்னா ஒரு 30 கடைக்கு மேலே மூடிட்டாங்க. 30 கடைக்கு மேலே மூடிட்டாங்க. நாங்கள் இழுத்து பிடிச்சி தான் கடையை நடத்துகிறோம். லேபர்கள்லாம் விட்டோம்னா லேபர் போயிடுவாங்க, அவங்கள நாங்கள் பிடிக்க முடியாது. தொழில் போயிருன்றதுக்காக வேறு வழியே இல்லாமல் நாங்கள் அந்த தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய வீட்டு கடை மூடி தான் இருக்குது. ஒரு சில கடை தான் திறந்து இருக்கு. பெரிய பெரிய கடை கொஞ்சம் கஷ்டத்தில் இந்த மாதிரி அடுப்பு இல்லாமல் வந்து திறந்துக்கிட்டு, சின்ன சின்ன கடையெல்லாம் வேலைக்கு சம்பளத்துக்கு கிடைக்காது, எல்லாம் மூடி தான் இருக்குது. ஒரு சில கடை மட்டும் பெரிய பெரிய கடை திறந்து வச்சுருக்கோம். இப்போ அந்த கேஸ் தட்டுப்பாடுனால பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும். ஏன்னா என்னோட கடைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இது வரைக்கும் ஒரு வாரமாக வந்து க்ளோசிங்கில் இருந்தது. ஆனால் கேஸ் உயர்வுனால எங்கள் வியாபாரம் பாதிக்குது, கஸ்டமரோட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு எங்களோட இது. இப்போது இன்னும் பார்த்தீங்களாக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா கேஸ் அதிகமாக இருக்குது விலை. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கேஸ் வந்து ரெகுலராக வர்றது என்னென்னா முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. இதனால வந்து பார்த்தீங்களாக்க நிறைய கடைகள் இங்கேருந்து மட்டும் இல்லை, இந்த ட்ரிபிள்கேணி ஃபுல்லாக சரௌண்டிங்கில் எல்லா ஏரியாவும் ஃபுல்லாக கேஸ் தட்டுப்பாடுனால நிறைய கடைகள் மூடி இருக்குது. நீங்கள்